விலகாத பழி மூண்டதோ மூவுலகும் செலுத்தும் செங்கோல் மாண்டதோ வந்ததோ தீமை. புலத்தியின் குலமா, புலத்தினுடைய குலமே கெட்டு போயிடுத்து. ஒன்னாலும் நம்ம இந்த குலமே போயிடுத்துப்பா ராவணா. நமக்கு ஒருவேளை இந்த தளத்தில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய பாக்கியம் அவ்வளோதான் போல இருக்கு. அதனால் நம்ம இங்கேருந்து புறப்பட வேண்டியதான். இருப்பு விட்டதோ, இருக்கக்கூடிய இருப்பு விட்டதோ, நம்ம விளக்க முடியாமல் பெரிய நீ ஒரு அபராதத்தை பண்ணிட்ட நம்ம குலத்துக்கே. அதனால் இது விளக்காத பழி மூண்டதோ, 3 உலகமும் நீ ஆண்டுன்னு இருக்கேன்னு தட்டிண்டியே. மூவுலகும் ஆண்ட செங்கோல் மாண்டதோ, அந்த செங்கோல்லாம் போயிடுதா உனக்கு, இப்படி இருக்கியே அப்படின்னு அவன் கும்பகர்ணன் சொல்கிற மாதிரி அருணாச்சல கவிதாயர். முழுதும் இளச்சுமணன் அம்பாலே இந்திர சித்தனும் விழுவான் பாரில் மண்மேலே. பின்னாடி நடக்க போகிறது இப்போ சொல்கிறான். லட்சுமணுடையதான அம்பால இந்திரசித்து அப்படின்னா இந்திரஜித்துன்னு அர்த்தம். இந்திரஜித்தை அழிய போகிறான் பானத்தினால. இளைய பெருமாள் லட்சுமணுடைய பானத்தினால அழிய போகிறான், மண்மேல விழ போகிறான். நீ பார்க்க போகிற. எழுதும் எழுத்தின்படியே ராமன் அம்பாலே, எழுதும் எழுத்தின்படியே ராமன் அம்பாலே விழும் எந்தன் மணிமுடியே. ராமனுடைய எனக்கு பிரம்மலிபி அதான் போல இருக்கு. அதனால் ராமனுடைய அம்பால என்னுடைய மகுடம் தரிச்சுருக்கேன்னு அதுவும் கீழே விட போகிறது, தலையும் கீழே விட போகிறது. அதனால் இனிமேவாவது நீ முடிச்சுக்கோ. பிழை பொறு சீதையை பிறகாகிலும் வீடு, பிழை பொறு சீதையை பிறகாகிலும் வீடு, ஒழிவாய் ஆனால் உந்தன் உயிரும் போய்படு வந்ததோ தீமை. இனிமேவாவது சீதையை விடு, நீ படைக்கணும் அப்படின்னா சீதையை விடு, இல்லைன்னா நீ ஒழிஞ்சு போயிடுவ அப்படின்னு சொல்லி அதை பூர்த்தி பண்ணுறான். அருணாச்சல கவிராயர் கம்பர் மாதிரியே அவர் அனுபவிக்கிறார் அந்த விஷயங்கள்லாம் சொல்லி. அப்போ எல்லாருக்கும் இறக்கர்ச்சே இப்போ பெருமாளுடைய நினைவு வரணுமே. அந்த நினைவு வருதல் எல்லாருக்கும் துர்லபம். ஆனால் இவனுக்கு கும்பகர்ணனுக்கு இறக்கும் தருவாயில் நினைவு வந்துதான், கடைசி நினைவு வந்துதான். என்ன நினைவு வந்துதான்? வந்த உடனே ராமன் பரமாத்மான்னு தெரியுது, ராமன் பரதெய்வதன்னு தெரியுது. அதனால் அந்த ராமன் இடத்துல கேட்கிறானாம், நீதியால் வந்தது ஒரு நெடும் தர்மநெறி. நீதியால் வந்தது இந்த தர்மநெறி இருக்கே, இது தர்மத்தினால தான் தர்மநெறி ஏற்பட்டது. அது வந்தது சாதியால் வந்தது. சாதியால் சில பழக்கம் வரும். ஆனால் எங்கள் குலத்தில் விபீஷனுக்கு ஒரு பழக்கம் வந்திருக்கே. ராமனை போய் சரணடைஞ்சானே, எங்கள் ஜாதியிலேயே இல்லை, சரணடைகிறதுங்கிறது கிடையாது. நாங்கள் தலையே குனிய மாட்டோம். ஆனால் இது என்னுடைய தம்பி ராமனை போய் சரணடைஞ்சிருக்கான். அதனால் சாதியால் வந்த சிறு நெறி அறியான் என் தம்பி ஆதியால் உன்னை அடைந்தான். ராமனிடத்தில் பேசுகிறான், ஆதியால் உன்னை அடைந்தான். ஆதியால்னா ஏதோ ஒரு சம்பந்தம். ராமா, உனக்கும் என்னுடைய தம்பி விபீஷனுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது. ஆதியால் ஏதோ ஒரு சம்பந்தத்தினால உன்னை அடைஞ்சான். அது மட்டும் இல்லாமல் சரணாகதி பண்ணிவிட்டான். நீ எப்படி வந்திருக்க தெரியுமா? அரசர் உருக்கொண்டு அமைந்த வேதியா. அரசர் மாதிரி வந்திருக்க. நீ வேதியனாச்சே, வேதத்தினால பாடப்படுபவனாச்சே, வேதத்தினுடைய பிரதிபாத்தியமான தெய்வமாச்சே. ஆனால் ராமா, நீ சர்வ உலகத்தையும் ஆளக்கூடிய சார்வபௌமன். சாமான்யமாக ஒரு ராஜா போல இருந்துட்டு ஒரு சின்ன நாட்டுக்கு ராஜா மாதிரி இருந்துட்டு இப்படி வந்திருக்கியே, தரிசனம் கொடுக்குறியே. இன்னும் உனக்கு அடைக்கலம் யான் வேண்டேன். நானும் யான் வேண்டினேன் உன்னிடத்துல, நானும் சரணாகதி பண்ணிக்கிறேன். எதுக்கு தெரியுமா? என்னுடைய தம்பி விபீஷணனை கைவிட்டுடாத, கடைசி பரியந்தம் கைவிட்டுடாத, அவனை காப்பாத்து அப்படின்னு கேட்டுட்டு எனக்கு ஒரு பிரார்த்தனை அந்திம காலத்தில் கேட்குற ராமா, என்னை நீ உன்னுடைய பானத்தினால என்னுடைய கழுத்தை கொய்துடும், தலை தனியாக வந்துடும், அந்த தலையை இந்த ஓடிட்டு இருக்க இந்த கருங்கடலில் வீசிடும் அப்படின்னு கேட்டுக்கிறானோ. அதே மாதிரி ராமன் பண்ணினார் அப்படின்னு கம்பன் அனுபவிக்கிறார். அப்படி கும்பகர்ணனுக்கு ஒரு அந்திம காலத்தில் கடைசி உள்ளுணர்வு
உள்ளுணர்வு அவனுக்கு ஏற்படுறது தான்.